ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி அன்பர்களே, நீங்கள் சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள். உணர்ச்சி வசப்படக்கூடிய பாசமான தியாக மனப்பான்மை கொண்ட நீங்கள் மனதளவில் எல்லோரிடமும் அன்பு நிறைந்திருப்பவர்கள். நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதால் நல்ல ஒரு மேன்மையும் உயர்வையும் பெற முடியும். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றால் மகாலட்சுமி தாயே போற்றி என்ற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும். டிசம்பர் 2025 மாதத்தில் நிகழக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள், குறிப்பாக சுக்கிரன், சூரியன், செவ்வாய் ஆகியவற்றின் நிலை மாற்றங்கள் கடந்த கால கஷ்டங்களுக்கு பலனாக பொற்காலத்தில் தரக்கூடிய சிறப்பான யோகத்தை உங்களுக்கு கொடுக்கவிருக்கின்றன. கடந்த சில ஆண்டுகளாக சந்தித்து வந்த போராட்டங்கள், நெருக்கடிகள் நீங்கி இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாக அமையும். கடின உழைப்பிற்கான பலன்கள் இப்போது உங்களுக்கு கிடைக்கிறது. வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பும் உள்ளது. நிதி நிலைமை ரொம்பவும் சாதகமாக இருக்கும். திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. ஆன்மீக பணிகளில் முழுமையாக ஈடுபடுவீர்கள். குடும்பத்துடன் புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பு கூட வரும். எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. உறவுகளை பொறுத்தவரை இந்த மாதம் ரொம்பவும் நல்லா இருக்கிறது. கடந்த கால பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நல்ல உறவுகளை மேம்படுத்த முடியும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக பார்த்து செய்வீர்கள். பொருளாதாரம் அதற்கு உறுதுணையாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் புரிதலையும் பொறுமையையும் பராமரிக்க வேண்டியது அவசியம். அவர்களை விட்டு பிடித்து கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கப் போகிறார்கள். திருமணம் தொடர்பான சுபகாரியங்கள் தடையில்லாமல் நல்லபடியாக நடக்கும். நீண்ட காலமாக திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமண வாய்ப்பு இப்பொழுது கைகூடும். குழந்தை பாக்கியம், திருமண வயதில் உள்ள குழந்தைகளுக்கு ஆண்டின் நடுப்பகுதியில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புள்ளது. புதிதாக திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் புரிதலையும் பொறுமையையும் பராமரிப்பது அவசியம். வீட்டில் உள்ள விஷயங்களையும் பிரச்சனைகளையும் பெரிதுபடுத்தாமல் அனுசரித்து போக வேண்டும். தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் அது பிரிவை கூட ஏற்படுத்திவிடும். முன்கோபத்தை கட்டுக்குள் வைத்தால் நன்மைகளை பெறலாம். வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் செய்த நல்ல வேலைக்காக புதிய பொறுப்புகள், நல்ல அங்கீகாரம் ஆகியவை கிடைக்கும். சக ஊழியர்களிடம் நல்ல ஆதரவு உங்களுக்கு வந்து சேரும். வேலை அல்லது தொழில் ரீதியாக இடமாற்றத்திற்கான வாய்ப்பு உள்ளது. குருவின் பயிற்சி காரணமாக சில வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும். வெளிநாட்டு முயற்சிகள் பலனை தரும். கவனம் தேவை. முன்னெச்சரிக்கை அவசியம். தொழில், வியாபாரம், குடும்பம் என எதுவாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். வெளிநாட்டு தொடர்புகளின் போதும் கவனமாக இருக்க வேண்டும். எச்சரிக்கை இல்லை என்றால் நிதி இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக செயல்படுங்கள். ராகுவின் பயிற்சி எதிர்பாராத லாபத்தை தந்தாலும் வீண் விரயங்களும் கூட வரலாம் என்பதால் செலவுகளை திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. செய்ய வேண்டியவை: ஆரோக்கிய விஷயத்தில் விழிப்புணர்வோடு செயல்படுங்கள். வெளி உணவுகளை தவிர்த்து உணவு பழக்க வழக்கத்தை முறையாக கடைபிடித்தால் உடல் உபாதைகள் வராது. விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நன்மைகளை நீங்கள் பல மடங்கு பெறலாம். எல்லா விஷயத்திலும் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் நல்ல உயர்வுகளை பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் கடகராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.